கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய அந்த கோர விபத்து இப்ப தமிழக மக்களையே துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. 3 உயிர்கள் பறிபோனதா சொல்றாங்க. அதுல சாருமதி, செழியன் என்கிற அக்கா தம்பிகள் 2 பேரும் ஒரே நேரத்தில் உயிரிழந்த கொடுமை. சில ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரம் பகுதியில இப்படி ஒரு ஆளில்லா ரயில்வே கேட் கிராசிங்ல ஒரு ஷேர் ஆட்டோ கடக்கும்போது இப்படி ஒரு கோர விபத்து நடந்தது. அன்றே பல அரசாங்க உத்தரவின் பேரில் இது போன்ற ஆளில்லா ரயில்வே கேட் எல்லாம் பாதுகாப்பு படுத்தப்பட்டது. இருந்தும் சில இடங்களில் இந்த ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியத்தாலும் அங்குள்ள உள்ளூர் பகுதி மக்களின் அவசரத்தாலும் இது போன்ற கோர விபத்துக்கள் நடக்கத்தான் செய்கின்றது. கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்களே, அதுபோலத்தான் நம்முடைய அரசாங்கமும் இது போன்ற கோர விபத்துக்கள் நடந்த பிறகு, உயிர் பலியான பிறகுதான் மேம்பாலம் கட்டுவதற்கும் சுரங்க பாதை அமைப்பதற்கும் முன் வருவார்கள். இது ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியமாக இருந்தாலும், பள்ளி வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநரின் கவன குறைவாக இருந்தாலும், பள்ளி மாணவர்களின் உயிரை பறித்திருப்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் நெஞ்சங்களையும் பதற வைத்திருக்கிறது.